வெல்கம் பேக் டு திஸ் கோர்ஸ். போன வீடியோவில் நம்ம டைப் செக்கிங், டைப் காஸ்டிங் அண்ட் டைப் எரர் அது எல்லாமே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸுமே வந்து கொடுத்தேன். அதை நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து தரப்போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூசர்ட் வந்து ஒரு 2 டிஜிட்டில் வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம். இட் மீன்ஸ் 2 டிஜிட்டில் வந்து யூசர்ட் வந்து நான் இன்புட் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 112 அப்படின்ட்டு யூசர் வந்து இன்புட் கொடுத்தாங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் 3 அப்படின்னு வரணும். விச் மீன்ஸ் 1 + 2 = 3 அப்படின்னு வந்து எனக்கு அவுட்புட்டில் ஷோ ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் வந்து நம்மக்கிட்ட 23 அப்படின்னு வந்து கொடுத்தாங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் 5 அப்படின்னு ஷோ ஆகணும். 2 + 3 = 5 அப்படின்னு வந்து ஷோ ஆகணும். இதை நீங்கள் வந்து லைக் ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள். உடனே வந்து கூகுளெலாம் வந்து சர்ச் பண்ணாதீங்க, யூடியூப்லலாம் வந்து சர்ச் பண்ணாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ் அண்ட் திங்க். ஜஸ்ட் உங்களோட ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டஃப்பை வந்து நீங்கள் வந்து லைக் எப்படி அப்படின்ட்டு வந்து கொஞ்சம் திங்க் பண்ணாதான் உங்களோட மூளை வந்து வேலை செய்யும். இப்போ நீங்கள் உடனே தொடர்ந்து வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஆன்சர் வந்து தெரிஞ்சிடும் லைக் எப்படி அப்படின்ட்டு. பட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து லைக் எப்படி நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. வேணும்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட் மட்டும் தரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிரிண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டு என்னோட நேம் வந்து பிரவீன் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் 0 அப்படின்னு போட்டால் நமக்கு அவுட்புட் என்ன ஷோ ஆகும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. லைக் மிஷின் லாங்குவேஜ் எல்லாம் 0, 1ல் தானே ஆரம்பிக்கும். அதனால இது 0லேருந்து ஆரம்பிக்குது. 0, 1, 2, 3, 4, 5, 6. இப்போ நான் இந்த 0ன்னு போட்டேன்னா எனக்கு அவுட்புட்டில் P அப்படின்னு வந்து எனக்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல நான் வந்து லைக் 6 அப்படின்னு வந்து போட்டேன்னா எனக்கு அவுட்புட்டில் N அப்படின்னு வந்து ஷோ ஆகும். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து லைக் இந்த இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணி முடிக்க போகிறீங்க. இந்த சப்ஸ்கிரிப்டை வச்சு தான் நீங்கள் வந்து பண்ணி முடிக்க போகிறீங்க. ஜஸ்ட் நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணி பாருங்கள் அண்ட் கெட் பேக் டு திஸ் வீடியோ. லெட்ஸ் கிரியேட் அ நியூ ஃபைல். நான் வந்து இந்த ஃபைலுக்கு வந்து லைக் எக்ஸசைஸ் _2 அப்படின்னு வச்சுக்கிறேன். .py அப்படின்னு போட்டேன். அந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தோம், அந்த எக்ஸசைஸில் என்ன கேட்டிருந்தோன்னா யூசர்ட் வந்து நம்ம 2 டிஜிட் இன்புட், அது யூசர்ட் வந்து நம்ம இன்புட் வாங்கணும். நான் வந்து என்டர் த 2 டிஜிட் DIGIT டிஜிட் நம்பர் அப்படின்னு வந்து போட்டுக்கலாம். நான் ரொம்ப வேகமாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன், தப்பாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ சாரி. இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு வேரியபிள் நேம் வந்து வைக்கலாம். நான் இதுக்கு வந்து நம்பர் அப்படின்னு வைக்கிறேன். BER. ஓகே, நம்பர் அப்படின்னு வச்சுட்டேன். தென் இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ட் வந்து ஃபஸ்ட்டு டிஜிட், லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர், அந்த இது சொன்னேன்ல சப்ஸ்கிரிப்ட் சொன்னேன்ல லைக் 0, மறுபடியும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு வந்து வைக்கிறேன். உங்களுக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன். DIGIT. இதுக்கு வந்து வேரியபிள் வந்து நான் ஃபஸ்ட்டு டிஜிட் அப்படின்னு வச்சுறேன். இப்போ யூசர் ஏதாச்சும் வந்து டைப் பண்ணாங்கன்னா இருங்க, நான் உங்களுக்கு ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி செகண்ட் டிஜிட் வந்து 1 அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டேன். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு டிஜிட் அண்ட் செகண்ட் டிஜிட் அப்படின்னு அதுவாகவே ஷோ ஆகுது. இப்போ நான் இந்த இடத்துல ப்ளஸ் வந்து ஆட் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நம்மளுக்கு வந்து கன்கேடினேட் பண்ணி ஆட் பண்ணி கொடுக்கறதுக்காக. ஐயோ, நானே பாதி வளரிட்டேனே அவங்கள்ட்ட. இப்போ நான் இதை ரன் பண்ணால் என்டர் 2 டிஜிட் நம்பர். இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோலன் கூட ஆட் பண்ணிக்கிறேனே. இந்த இடத்துல கோலன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து 2 டிஜிட் நம்பர் லைக் 12 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். எனக்கு 12 அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. நான் என்ன கேட்டிருந்தேன், எனக்கு வந்து 12 அப்படின்னு ஷோ ஆகுது. 2 + 1 + 2 3 அப்படின்னு தானே நமக்கு அவுட்புட் ஷோ ஆகணும் அப்படின்னு வந்து கொடுத்துருந்தேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல முன்னாடியே இதை வந்து இன்டிஜராக மாற்றணும். அண்ட் மறுபடியும் இங்கே வந்து இன்டிஜராக மாற்றணும். ஸோ அதே தான்
இப்போ நம்ம இதை ரன் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 அப்படின்னு போட்டால் நமக்கு 2 + 1 3 அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. மறுபடியும் இதை ரன் பண்ணி 2 3 அப்படின்னு போட்டு என்ட்ரு பண்ணால் 5 அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்கணும், 2 டிஜிட்டில் நம்பர் கொடுங்கப்பா அப்படின்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிஜிட் வந்து டைப் பண்ணுறேன். இப்போ 1 அப்படின்னு வந்து டைப் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல 0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். இது என்ன கொடுத்துருக்கோன்னா, இந்த நம்பர் வந்து யூசர் இன்புட் கொடுத்தாங்கன்னா இது வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கப்பா அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம யூசர் 2வது இன்புட் கொடுக்குறாங்க, ரெண்டாவது நம்பர் கொடுக்குறாங்க. இப்போ 2 அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ இது வந்து 2வது நம்பர், செகண்ட் டிஜிட்டு. இந்த நம்பரில் வந்து 1 அப்படின்னு வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த இடத்துல ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 அப்படின்னு போய் உட்காந்துரும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டிஜிட்டில் 2 அப்படின்னு சேஞ்ச் ஆகி உட்காந்துரும். இப்போ வந்து 1 2 அப்படின்ட்டு இருக்குது. லைக் 1 + 2 அப்படின்னு வந்து வந்திருக்கும். இப்போ நமக்கு இது வந்து லைக் இந்த இன்டீஜர் இல்லைனா நமக்கு 12 அப்படின்னு தான் நமக்கு அவுட்புட் ஷோ ஆகும். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை வந்து சேஞ்ச் பண்ணி இன்ட்டாக மாற்றிருக்கோம். இப்போ இன்ட்டாக மாற்றவும் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நமக்கு வந்து இதை வந்து ஆட் பண்ணி கொடுத்துருச்சு. விச் மீன்ஸ் கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துருச்சு. நாட் ஆட் பண்ணல, இது வந்து கன்கார்டினேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? ஐ ஹோப் நீங்கள் இந்த எக்ஸசைஸ் வந்து கரெக்டாக பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். லைக் நீங்கள் கரெக்டாக பண்ணலனாலும் கொஞ்சமாச்சு திங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் பைச்சாமில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும். விச் மீன்ஸ் உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் இந்த நோட்ஸ் இருந்தால் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸ்டே கனெக்டட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. Praveen.